Science project topic is fault finder. Transformer cable issues வந்து என்னென்ன issues இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இது என்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சென்சார், கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக. அந்த செகண்ட் ஒன்று வந்து வால்டேஜ் சென்சார், வால்டேஜோட மெஷர்மெண்ட்காக. ஜிபிஎஸ் மாடியூல் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்காக. அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி டேட்டா ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஏசியிலேருந்து இருக்கக்கூடிய சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா வால்டேஜ் வந்து இன்டியூஸ் பண்ணுது செகண்டரி காயிலில். ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் இன்டியூஸ் பண்ணுது செகண்டரி காயிலுக்குள்ளே. அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷனில் ரெண்டு காயில் ஒரு மேக்னெட்டிக் கோரை ஷேர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் மூலமாக எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் தேர்டு வந்து வால்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வால்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ டிட்டர்மைன் வால்டேஜ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத அந்த ரேஷியோ தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த ரேஷியோ வந்து எப்படி டிட்டர்மைன் சொல்கிறாங்க அப்படின்னா விஎஸ் டிவைடட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைடட் பை என்பி. ஸோ இதில் வந்து என்பி அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி காயிலையும் என்எஸ் அப்படிங்கிறது வந்து செகண்டரி காயிலையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயிலோட வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத ரேஷியோவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒர்க்கிங் பிரின்சிபலில் லாஸ்ட்டாக சென்சார் சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ சென்சார் ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த ப்ரைமரி காயில் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை கேரி பண்ணுது. அண்டு செகண்டரி ஒன் வந்து ஸ்மாலராக ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ரொபோஷ்னல் கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரைமரி வந்து கரண்ட்டை கேரி பண்ணும்போது செகண்டரி ஒன் வந்து கரண்ட்டை ப்ரொபோஷ்னலாக கேரி பண்ணுது மெஷர்மெண்ட் பர்பஸ்க்காக. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சென்சாரோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் மெஷரிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஹை வோல்டேஜ் ஆர் ஹை கரண்ட். ஸோ கரண்ட் அப்புறம் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் பவர் மானிட்டரிங் இன் சப்ஸ்டேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சப்ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்ணுறோம், அதோட மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ தேர்ட் வந்து சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு வித் ரிலேஸ் டு டிடெக்ட் ஃபால்ட் ஆர் ஓவர்லோடு. ஏதாவது ஓவர்லோட் ஆயிருக்கா, அதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்டு எனர்ஜி மீட்ரிங், எவ்வளோ பவர் வந்து கன்சம்ஷன் ஆகுது அப்படிங்கிற அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பவர் கன்சம்ஷனோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சென்சாரில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஐஓடி சென்சார். ஸோ ஐஓடி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பில்டின் ஐஓடி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து ஸ்மார்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்க்காக. அண்ட் வயர்லெஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஃபார் ரிமோட் மெஷர்மெண்ட் அண்ட் ரெடியூஸ்டு வயரிங். ஸோ வயர்லெஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத இன்ட்ரோ பண்ண போகிறோம். ரெடியூஸ்டு வயரிங்னா வயரிங் கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வயர்லெஸ்ஸாக நடக்கிறதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அண்டு தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் பவர்டு சென்சார். அது வந்து என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்கும், அதாவது செல்ஃப் பவர்டு. அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து அதுவே வந்து எடுத்துக்கிற மாதிரி. அண்டு ஃபோர்த் வந்து ஏஐ பேஸ்டு ஃபால்ட் டிடெக்ஷன். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஃபால்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சென்சார் வந்து டெவலப் பண்ண போகிறோம்.